குலதெய்வம் வந்து எந்த ராசியை குலதெய்வம் வழிபடணும், இல்லை எல்லா ராசியும் வழிபடலாமா? எந்த ராசிக்கு வேலை செய்யணும், வேலை செய்யாதீங்க? கண்டிப்பா. எப்படின்னா குலதெய்வங்கிறது வந்து எல்லாருக்குமே செயல்படும். எல்லாரும் வந்து எப்படி வந்து தகப்பன் இல்லாம எப்படி வந்து குழந்தை பிறக்கும். அப்ப தந்தையை வச்சுதான் நம்ம வந்து குலதெய்வமே நம்ம இது பண்றோம். அப்ப பிறப்புங்கிறதே வந்து அந்த குலதெய்வத்திலிருந்து தான் எடுக்கப்படும். அப்பங்கிறது வந்து எல்லாருக்குமே குலதெய்வம் வேணும். சில பேர் எல்லாம் குழந்தை இல்லாம எல்லாம் ரொம்ப நாள் இருப்பாங்க பாத்தீங்களா, 10 வருஷம் 15 வருஷம் இல்லாம இது பண்ணலாம் இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த குலதெய்வ அருளே இருக்காது. உங்களுக்கு 5ஆம் அதிபதி கெட்டு போச்சு, 9ஆம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து பிறப்புல வந்து குழந்தை பிறப்புல வந்து பெரிய பிரச்சனை இருக்கு. அது மாதிரி பாருங்க, ஆண் பிள்ளை பிறக்காமலாம் நிறைய இருக்கும். பெண்பிள்ளை பிள்ளையா பிறக்குது பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்ன குலதெய்வ அருள் விட்டு போனதுதான். அவங்க வேற கோயில் சாமிலாம் நிறைய கும்பிடுவாங்க. அவங்க இறை வந்து குரு நல்லா வலுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இறை வழிபாடு பயங்கரமா இருக்கணும். அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. ஆனா குலதெய்வத்தோட பரிபூர்ண இது வந்து இறை வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த குழந்தை பிறப்புல வந்து இது வரும். ஆண் குழந்தை பிறக்காம இருக்கிறதும் சரி, குழந்தையே இல்லாம இருக்கும் சரி. ஆனா இப்ப ஆண் குழந்தை பிறக்காம இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து குலதெய்வங்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கும். யதார்த்தத்துக்கு வந்து ஏதோ ஒன்று இருக்கும். அதுல வந்து நீச்ச பங்கம் கிடைச்சிருக்கும், இல்ல ஏதோ ஒரு குறுபார்வையில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். சப்போஸ் இல்ல நம்ம வந்து குழந்தை இல்லைங்கிற பட்சத்துல டோட்டலாவே கெட்டு போயிடும். பாகிரகங்களால் பிடிக்கப்பட்டு அந்த தோஷம் 5ஆம் இடத்துல பாகிரகங்கள் உட்கார்ந்து அதையும் தாண்டி சனி கேது ராகு ஏதோ தொடர்பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அது மாதிரி ஒரு 5ஆம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா அது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது எல்லாருக்குமே குலதெய்வங்கிறது ரொம்ப வந்து சினிமாவில் அரசியல்வாதிகள்லாம் மிக உயர்ந்த இடத்தை அடைஞ்சவங்கலாம் குலதெய்வ வழிபாடு கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை நம்ம செய்தியாக பார்க்குறோம், நேரடியாக பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு குலதெய்வ வழிபாடு முக்கியமானது. ஆனால் அதே நேரம் என்ன சந்தேகம்னா, பலரும் குலதெய்வத்தை மறந்துடுறாங்க. என்ன தெய்வம்னு தெரியல, அவங்க என்னங்க பண்ணலாம் ஜோதிட ரீதியா? கண்டிப்பா குலதெய்வங்கிறது வந்து மேக்சிமம் அவங்க கர்மாலாம் குறைஞ்சிருச்சு, இல்ல இறையருள்ல அவங்களுக்கு வந்து இப்ப வேணும், இறைவனை நம்ம தேடுறாங்க, அவங்களோட குலதெய்வத்தை தேடுறாங்க, ஏதோ ஒரு விஷயம் தேடுறாங்க அப்படின்னா மேக்சிமமே நம்மளே ஜோதிடம் பார்த்தே குலதெய்வத்தை நம்மளால சொல்ல முடியாது. ஆண் தெய்வமா பெண் தெய்வமா ஜோதிட இல்ல, அதான் சொல்றேன். அது வந்து இறைவன் வந்து எனக்குள்ள நான் சொல்றேன் யதார்த்தத்தை. அதாவது ஜோதிடத்துல கிரகங்கள் மறைஞ்சு எது இருந்தாலும் சப்போஸ் அவங்க கர்ம பையன் என்ன பண்ணுவாங்க சில பேர் அப்படின்னா, எல்லாமே பிரச்சனைக்கு மேல பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து குலதெய்வத்தை தேடுவாங்க. நம்ம சாமி எங்கே இருக்கு அப்படிங்கிற ஒரு காலகட்டம். என்னன்னா அவங்களுக்கு வந்து ஒண்ணு குழந்தை பிரச்சனை இருக்கும், பொருளாதார பிரச்சனை இருக்கும், செடி வந்து பாத்தீங்கன்னா விபத்து, ஏதாவது ஜர்ஜரி இது மாதிரி நடந்துகிட்டே இருக்குங்க பட்சத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னாவே நம்மளோட குலதெய்வ அருள் சரியாவே இல்லைன்னு அர்த்தம்.